ஹேர் க்ரோத்துடைய செகண்ட் பார்ட் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஆஃப்டர்நூனில் வந்து ரோஸ்மெரி வாட்டர் வந்து நான் ஸ்ப்ரே பண்ணியிருந்தேன் இல்லையா. ஸோ அது இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஹேர் ஃபுல்லாக சிக்கு எடுக்க போகிறோம். சிக்கு இருக்காது. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் கோவிலுக்கு போயிட்டு வந்தேன். ஸோ தேர்ஸ்டே அப்படின்னு சொல்லும்போது கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய ராகவேந்திரா கோவிலில் இந்த மாதிரி அரிசி கொடுப்பாங்க. ஸோ அது நம்ம தலையில் போடணும். அது ஃபுல்லாக வந்துட்டு அப்ளை ஆகிடுச்சு. ஸோ இப்போ அதெல்லாம் எடுத்துட்டு நான் வந்து இப்போ ஆயில் வந்துட்டு அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இது வந்து லக்ஷ்மி கிருஷ்ணாவுடைய 32 ஹெர்ப்ஸ் இருக்கக்கூடிய ஆயில் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட இது என்னோடய 3rd பாட்டில் அப்படின்னு கூட சொல்லலாம். எஸ், இதோடு நான் இப்போ இந்த சம்மருக்காக அடிஷ்னலாக என்ன ட்ரை பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ரோஸ்மெரி ஆயில். ஸோ ரோஸ்மெரி வாட்டர் மட்டும் இல்லாமல் ரோஸ்மெரி ஆயிலும் நான் வந்துட்டு இதில் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இது எப்படி இருக்குது அப்படிங்கிறது தனியாக ரிவ்யூ நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன். இதில் ஒரு 4 ட்ராப்ஸ் மட்டும் நான் எடுத்துட்டு ஆயிலோடு அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்துட்டு ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணுவேன். ஸோ அதுதான் மெயினு. நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், அதிகமாக நம்ம எண்ணெய் வைக்கணும், அது மட்டும் இல்லாமல் எண்ணெய் ஃபுல்லாக லென்த் வரைக்குமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஸ்கேல்ப் ஃபுல்லாகவே வந்து நல்லா ஆயில் பண்ணணும். ஆயில் பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லென்த் எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஆயிலை வந்துட்டு டிப்பில் வச்சுட்டு பேலன்ஸ் தான் நம்ம லென்த்துக்கு கொடுக்கணும். அப்போ வந்து லென்த்துக்கு நம்ம அதிக ஃபோக்கஸ் கொடுக்காம ஸ்கேல்பில் அதிகமான ஆயில் அப்ளை பண்ணணும். அதிகம்னா ரொம்ப அதிகமாக கிடையாது. நம்ம செடியை ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போவுமே நான் ஹேர் க்ரோத்தோடு வந்து செடியை தான் ஞாபகமாக வந்து சொல்வேன். ஸோ செடி வந்துட்டு எவ்வளோ நம்ம தண்ணி கொடுப்போம், அதிகமாக கொடுத்தாலும் வேற வந்து அழுகி போய்டும்னு சொல்லுவாங்க. கம்மியாக இருந்தது அப்படின்னாலும் செடி வளராது இல்லையா. ஸோ அந்த மாதிரி மீடியமான தண்ணி இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான். ஸோ நம்ம தொட்டோம் அப்படின்னா நம்மளோட ஆயில் வந்துட்டு நம்ம கையில் படக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணணும். ஸோ மெயின் ஃபோக்கஸே வந்து நல்லா மசாஜ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்னோட வந்து ஃபிங்கர்ஸ் மூலியமாக நான் வந்து மசாஜ் பண்ணுவேன். அண்ட் எனக்கு நெயில் இருக்குது அப்படிங்கிறதால ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா. அதனால வந்து நான் இப்போ அந்த மசாஜர் வச்சு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் கோம் பண்ணதுக்கப்புறம் ஸோ ப்ளீஸ் உங்களுடைய தலையில் நீங்கள் வந்துட்டு சீப்பு வைக்காதீங்க. நான் வந்து மோஸ்ட்லி அப்படி பண்ணவே மாட்டேன். அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஹேர் ஃபால் அப்படிங்கிறது இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் மோஸ்ட்லி நான் அந்த மாதிரி ட்ரை பண்ண மாட்டேன். ஸோ நல்லா மசாஜ் பண்ணணும். மசாஜ் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு பின்னல் போடுவீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை வந்துட்டு நான் வந்து கொண்ட மாதிரி போட்டுப்பேன், ஹேர் பன் மாதிரி பண்ணிப்பேன் அப்படின்னாலும் ஓகே. பட் ஓப்பன் ஹேரும் அண்ட் வந்துட்டு போனியும் வந்து போடாதீங்க. ஸோ இது ரெண்டுமே இல்லாத ஒரு ஹேர் ஸ்டைல் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. ஸோ நான் சின்ன வயசில் என்னோட அம்மா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரிப்பன் வச்சு பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட்லி அந்த மாதிரி பண்ணும்போது ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸ்கூல் போகும்போது நம்ம வந்து மோஸ்ட்லி அப்படி தான் ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணுவோம். பட் இப்போ நம்ம பண்ண முடியாது இல்லையா. எஸ், கம் டு தி பாயிண்ட். இப்போ நம்ம வந்துட்டு ஃபோர்ஹெட்லேருந்து ஒரு 4 பாயிண்ட் அந்த நம்ம ஃபிங்கர் விட்டதுக்கப்புறம் ஒரு மசாஜ் அந்த இடத்துல கொடுக்கணும். அண்ட் 8 ஃபிங்கர்ஸ்க்கு ஒரு மசாஜ் கொடுக்கணும். அடுத்த 12 ஃபிங்கர்ஸ்க்கு ஒரு மசாஜ் கொடுக்கணும். அதே மாதிரி உங்களோட கழுத்தில் இருந்து 4 ஃபிங்கர்ஸ்லேருந்து ஒரு மசாஜும் அண்ட் 8 ப்ளேஸ் பண்ணி நீங்கள் மசாஜ் கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பண்ண இடமே வந்துடும். ஸோ இது ஒரு 5 மினிட்ஸ்க்கு மசாஜ் கொடுக்கலாம். ஸோ இன்னும் கேமராக்காக ரொம்ப கம்மியாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து மெயினாக பண்ணுவேன். அண்ட் இப்போ நம்ம வந்துட்டு இந்த மசாஜர் எடுத்து ஸ்கேல்ப் ஃபுல்லாகவே வந்து நல்லா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மசாஜ் பாயிண்ட் நீங்கள் வந்து இது பண்ணலாம். இது பண்ணும்போது அப்படியே தூக்கம் வர மாதிரி இருக்கும். ஏன்னா பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இது நான் ஓவர் நைட் வந்துட்டு விட்டுருவேன். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பிஃபோர் டே வந்துட்டு நான் அப்படியே விட்டுருவேன். அடுத்த நாள் மட்டும்தான் மார்னிங் நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு அப்படி பண்ண பிடிக்கலை, எனக்கு அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு 2 or 1 hours பிஃபோர் ஆச்சு நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்போ தான் வந்து அந்த ஆயில் அப்ளை பண்ணுறது அது ஸ்கேல்ப் ஃபுல்லாக வந்து போகும். இல்லை அப்படின்னா வந்து அதோட யூஸே கிடையாது. ஸோ நான் வந்துட்டு மீதி பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஆயில் வந்து என்னோடய லென்த்துக்கு வந்து அப்ளை பண்ணுவேன். அண்ட் இப்போது சம்மர் டைம் அப்படிங்கிறதால நீங்கள் ஏதாவது ஹேர் பேக் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹேர் பேக் யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா மார்னிங் எப்பவும் போல் ஹேர் வாஷும் பண்ணலாம். ஸோ நான் இது மட்டும் இல்லாமல் இதோட அடிஷ்னலாக ஒரு விஷயமுமே வந்துட்டு பண்ணுவேன். அதுவும் இந்த வீடியோ அப்படி இல்லைன்னா வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் மெயினான விஷயம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ், அந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி கிருஷ்ணாவுடைய இந்த 4 ஹெட் மசாஜ் க்ரீம். ஸோ இந்த 4 ஹெட் மசாஜ் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து முன்னாடி தான் கேப் அதிகமாக இருக்கும் இல்லையா. ஏன்னா நான் சொன்ன மாதிரி ரொம்ப டைட்டாக நம்ம வந்துட்டு ஹேரில் வந்து பேன் பண்ணுறோம். இல்லை வந்து நம்ம ஸ்கூல் டைமில் வந்துட்டு வகுடை எடுத்து நம்ம வந்து ஜடை போடுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து அந்த இடம் வந்து ரொம்ப கேப் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஸோ அதுக்கு இந்த ஒரு க்ரீம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு நல்லா பேபி ஹேர்ஸ் தெரியுது. ஸோ உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு க்ரீமை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதோட ரிவ்யூ ஆல்ரெடி நான் வந்து நம்மளுடைய சேனல்லேயே வந்து போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதுவும் பாருங்கள். ஸோ இதை வந்துட்டு நைட் நான் அப்ளை பண்ணுவேன். அப்ளை பண்ணிவிட்டு ஓவர் நைட் விட்டுட்டு அடுத்த நாள் வந்து ஹேர் வாஷ் பண்ணும்போது வந்து நம்மளோட
ஹேர் வந்து க்ரோத் நல்லா இருக்கும், நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும். ஸோ இது வந்து பார்ட் 2 இல்லையா, இன்னும் பார்ட் 3 இருக்குது. ஸோ அந்த வீட்டில் ஆஃப்டர் வாஷில் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்கிறேன். ஸோ சம்மர் டைமில் வீக்லி 3 டைம்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணலாம். அது ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் நம்மளோட ஹெட்டில் வந்துட்டு ஸ்கேல்பில் வந்துட்டு பார்த்திங்கன்னா டட்ஸு அண்டு ஸ்வெட் ஆகிறது இதெல்லாம் இல்லாமல் ஹேர் நல்லா க்ரோத் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.